மக்களே இந்தியன் ஆட்டோமொபைல் மார்க்கெட்டில் அதுவும் ஸ்பெசிஃபிக் இந்த பைக் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம நினைக்காத ஒரு விஷயம் பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருக்கு. இந்த 125cc செக்மெண்ட் வந்து 125cc அப்படின்னா கம்ப்யூட்டர் பைக் மட்டும்தான், ஃபேமிலி பைக் மட்டும்தான். பட் இப்போ வந்து அதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி டிவிஎஸ் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. டிவிஎஸ் ரைடர் 125 சொல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ அவங்களோட எக்ஸ்ட்ரீம் 125 லான்ச் பண்ணாங்க. அதுவும் 125cc சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட. ஆனால் அதை தொடர்ந்து இப்போ பஜாஜும் வந்து ஸ்போர்ட்ஸ் 125cc பைக் அப்படின்னு சொல்லி N125 கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி N125 எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ரைடர் ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் N125 விசஸ் ரைடர் 125 கம்பேர் பண்ணி எது பெட்டர்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க N125 விசஸ் எக்ஸ்ட்ரீம் 125 பண்ணுங்க ப்ரோ, அதுதான் சரியா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால எனக்கு உங்ககிட்ட பஜாஜ் பல்சர் N125 அண்ட் எக்ஸ்ட்ரீம் 125 யார் கொண்டு வந்திருக்கேன். இந்த ரெண்டு பைக்ல எந்த பைக் பெட்டர், இந்த ரெண்டு பைக்ல யாருக்கு எந்த பைக் சூட்டபுளாக இருக்கும்ன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். மக்களே இந்த ரெண்டு பைக்கையும் ஒரு 5 விஷயத்தை வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டிசைன் அண்ட் டைமென்ஷன், ரெண்டாவது பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், மூணாவது மைலேஜ் அண்ட் கம்ஃபர்ட், நாலாவது ஃபீச்சர்ஸ், அஞ்சாவது ப்ரைஸ் அண்ட் ஃபைனலி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இந்த கன்ஸ்டன்ட்ல செக் பண்ணும்போது இந்த ரெண்டு பைக் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு சொல்லி இந்த 5 பாயிண்ட்ஸில் கம்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டிசைன் அண்ட் டைமென்ஷன் பார்ப்போம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஜெயவலா ஹீரோ மதுரை. இந்த எக்ஸ்ட்ரீம் 125 கம்பேரிசன் கொடுத்தது அவங்க தான். உங்களுக்கு ஹீரோ பைக்ஸ் பற்றி என்கொயரி அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆர்கே பஜாஜ் தப்பக்குளம் மதுரை. இந்த N125 நம்ம கம்பேரிசன் கொடுத்தது அவங்க தான். உங்களுக்கு பஜாஜ் பைக்ஸ் பற்றி என்கொயரி அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ரெண்டு டீலர்ஷிப்போட காண்டாக்ட் டீல்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பைக்கும் வித்தியாசமான டிசைன் லாங்குவேஜ்ல இருக்கு, டிசைன் கேரக்டர்ல இருக்குன்னு சொல்லலாம். இந்த N125 வந்து பார்க்கறதுக்கு ஒரு அட்வென்ச்சர் பைக் மாதிரி இருக்கு. பிகாஸ் டாலான பைக்கா இருக்கு, கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் போர்ஷனே எலிவேட்டடா இருக்கு, ஸ்லிம்மா இருக்கு. ரொம்ப என் சீரிஸ்ல ஒரு குட்டி பைக் அப்படின்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட டேங்கை பார்க்கும்போது நமக்கு என் சீரிஸ் அப்படின்றது ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் எக்ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி பைக்கம் ஸ்போர்ட்ஸ் பைக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் கொடுத்துருக்க இந்த ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸு, மேலே கொடுத்துருக்க டிஆர்எல் அண்ட் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பெரிய ஃபெண்டரு, இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பல்ஜாக தெரியுது. ஸோ அதனால் அந்த ஃபேமிலி ப்ரொபோஷனுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இது என்னோட கருத்து. ஸோ N125 என்னென்ன கலர் ஸ்கீம் அவைலபிளாக இருக்கிற ஸ்க்ரீனில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எல்லோ கலர் ஆப்ஷன் பிடிச்சிருந்துச்சு, பிகாஸ் வித்தியாசமாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரீம் 125 ஒரு விஷயத்தை ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறேன். ஒரு 150cc, ஒரு 160cc, ஒரு 200cc பைக்கோட டிசைன் லாங்குவேஜில் இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் இந்த சைட் ஃபேரிங்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ரெப்ரசன்டேஷன்லேயே இருக்குன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் ஒரு நேக்கடு பைக்கு வந்து ப்ராப்பரான நேக்கடு ஸ்போர்ட்ஸ் பைக் டிசைனில் எக்ஸ்ட்ரீம் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம என் போனோம் அப்படின்னா இன்னுமே வந்து ஷார்ப்பாக தான் இருக்குது, பட் ஸ்லிம்மாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம் 125 வந்து நான் சொன்ன மாதிரி 85%லேருந்து 90% வந்து ஃபேமிலிக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி டிசைனில் இருக்குது. இப்போ ஒரு ஃபேமிலியாக போய் பார்க்குறாங்க, அப்பா அம்மா ஒரு பையன் போய் பைக்கை பார்க்குறாங்கன்னா இந்த பைக் தான் அப்புறம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த ப்ரொப்போர்ஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பட் என் போனோன்னா அப்படியே ஆப்போசிட். இதே அப்ளிகேஷனை இந்த பைக் அப்ளை பண்ணுவோம். ஒரு ஃபேமிலியாக போய் பைக்கை பார்க்குறாங்க அப்படின்னா என்னப்பா ஹைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி தான் டிசைன் இருக்குது. ஸோ அதனால் அந்த பைக்கோட ஹைட்டு கூட அதனால ஃபேமிலி ப்ரொப்போர்ஷன் டிசைன் வரல அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ரெண்டு பைக்கில் எந்த பைக் ஃபேமிலி பர்பஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்றத லேட்டராக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டைமென்ஷன் என்னன்றதை செக் பண்ணணும்ல. எக்ஸ்ட்ரீம் 125 வீல் பேஸ் அதிகம், அதே மாதிரி டேங்க் கெப்பாசிட்டி அதிகம். N125 வெயிட் கம்மி, அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா 180 mm போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம கட் பண்ணிடலாம். வீல் பேஸ் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால எக்ஸ்ட்ரீம் 125 கொஞ்சம் லீட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வெயிட் கொஞ்சம் கூட இருக்குது, அதனால அந்த இடத்துல கொஞ்சம் டவுன் ஆனாலும் N125 வெயிட் கம்மியாக இருக்குது. வெயிட் கம்மியாக பார்க்குறீங்கன்னா N125 நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். கமிங் டு த கன்க்ளூஷன், டிசைன் அண்ட் டைமென்ஷனில் மேக்ஸிமம் லீட் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம் 125 தான் சொல்லணும். ஃபேமிலி ப்ரொப்போர்ஷன் சூட்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் கம்ப்யூட்டர் தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வீல் பேஸ் அதிகம், இது எல்லா கன்ஸ்டன்ட்லையும் எக்ஸ்ட்ரீம் வருது. பட் வெயிட் மட்டும் கூட இருந்தாலும் வெயிட் வந்து ஒரு 7 கிலோ அதிகமாக இருக்குது. அதனால மேனேஜ் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கோங்க. N125 அப்படியே ஆப்போசிட், ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்குது. பிகாஸ் ஹைட்டு கூட, அதே மாதிரி வீல் பேஸ் கொஞ்சம் கம்மி, ரொம்ப கம்மி கிடையாது, 20 mm தான். ஸோ அதனால் நம்பர்ஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது லீட் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம் 125. இதுதான் என்னோட கருத்து. எக்ஸ்ட்ரீம் 125 ரெண்டு வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது, IBS அண்ட் ABS. N125 வந்து LED டிஸ்க் அண்ட் LED டிஸ்க் ப்ளூடூத்னு சொல்லி ரெண்டு வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ரெண்டு வேரியன்ட்லையும் ப்ரைஸ் டிஃபர் ஆகும். பட் ஹார்ட்வேர் கம்பேரிசன் தான் மேஜரான கம்பேரிசன். எக்ஸ்ட்ரீம் 125 ஃப்ரண்ட்ல 37 mm கன்வென்ஷனல் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரியர்ல மோனோஷாக் வந்துருது. N125 ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியர்ல மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் வந்து ரெண்டுமே ஈக்குவல் ஸ்டேட்ல தான் இருக்கு. 75% கம்ஃபர்ட், 25% ஸ்டிஃபர் பார்ட்ல இருக்கு. பிரேக்கிங் ஹார்ட்வேர்ஸ் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் 125 CBS வேரியன்ட்ல ஃப்ரண்ட்ல 240 mm டிஸ்க் தான் வருது. அதுவே ABS வேரியன்ட் வந்து 276 mm டிஸ்க் கொடுக்குறாங்க, ரியர்ல 130 mm ட்ரம் வருது. N125 ஹார்ட்வேர்ஸ் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல 240 mm டிஸ்க் தான் வருது, ரியர்ல 130 mm வருது.
ஏபிஎஸ் வேரியண்ட்ல பெரிய சைஸ் டிஸ்க் ரோட்டர் எக்ஸ்ட்ரீம்ல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். N125 டயர்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல 80/100 செக்ஷன் வீல்ஸ் 17 inches டியூப்லெஸ் டயர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ரியர்ல வந்து 110/80 செக்ஷன் வீல்ஸ் டியூப்லெஸ், அது டாப் வேரியண்ட்ல வரும். பேஸ் வேரியண்ட்ல 100/90 17 தான் யூஸ் பண்றாங்க. எக்ஸ்ட்ரீம்ல பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல 90/90 செக்ஷன் வீல்ஸ், ரியர்ல 120/80 செக்ஷன் வீல்ஸ். ஸோ ரியர் டயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் 125ல தான் பெருசு, பிகாஸ் பிரேக்கிங் நல்லா இருக்கணும்ன்றக்காண்டி ஏபிஎஸ் கொடுத்து டயர்ஸையும் பெருசு பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு பைக்லயும் டிசைன், டைமென்ஷன் அண்ட் ஹார்ட்வேர் ஸ்கோர் வந்து நம்மளோட அனாலிசிஸ்ல எக்ஸ்ட்ரீம் 125R 8.5 ஸ்கோர் பண்ணிருக்கு, N125 6 ஸ்கோர் பண்ணிருக்கு. ஸோ அதனால டிசைன், டைமென்ஷன், ஹார்ட்வேரை லீட் பண்றது எக்ஸ்ட்ரீம் 125 சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். அது முக்கியமான கம்பேரிசன், பிகாஸ் 125cc ஸ்போர்ட்ஸ் பைக்னு சொல்லியிருக்காங்க. N125 இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா 124cc ஏர் கூல்ட் இன்ஜின், 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துருது, 12 PS பவரும் 11 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின். எக்ஸ்ட்ரீம் 125 இன்ஜின் வந்து 124cc 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஏர் கூல்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 11.4 பிரேக் ஸ்போர்ட், 10.5 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல பஜாஜோட மோட்டார் சைக்கிள் பஜாஜோட தான் அப்படின்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மேப் வந்து கொஞ்சம் ஹையா தான் இருக்கு while comparing to எக்ஸ்ட்ரீம். பட் இருந்தாலும் நம்பர் டசன்ட் மேட்டர்ஸ், ரோட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்றத மேட்டர். இந்த ரெண்டு பைக்கும் 0 to 60 எவ்வளவு நேரத்துல கிளாக் ஆகுது அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு வாங்க. 0 to 60 3 2 1 go. இந்த பைக் 0 to 60 எவ்வளவு நேரத்துல போகுது அப்படின்றத பார்ப்போம். எக்ஸ்ட்ரீம் 125 எர்கனாமிக்ஸ் அண்ட் ரைடிங் போஸ்டர் பார்க்கணும். எர்கனாமிக்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ சீட் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கனால லைட்டாக காலில் உரசுது, லைட்டாக தான் உரசுது, இருந்தாலும் எர்கனாமிக்ஸ் லெவலில் சொல்லணும்ல. ஓகே, சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. அந்த ஃபோமோட கம்ஃபர்ட், ட்ரெக்ஷனோட குவாலிட்டிலாம் சாஃப்டாக இருக்குது. சீட்டோட லென்த்துமே நல்லா இருக்குது, தை சப்போர்ட்டுமே ஓரளவுக்கு நல்லா கிடைக்குது இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது. ஓகே, ரைடிங் ப்ரொப்போர்ஷனுமே நல்லா இருக்குது, அப்ரைட்டாக இருக்குது, டுவர்ட்ஸ் த ரைடராக இருக்குது. டுவர்ட்ஸ் த ரைடர்னா நார்மல் டுவர்ட்ஸ் கிடையாது, நல்ல டுவர்ட்ஸாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது ஹேண்டில் பார். ஸோ அதனால் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரொப்போர்ஷன் இருக்குது, அதே மாதிரி 1% கூட லீன் கிடையாது. அப்ரைட்டாக இருக்கனால குனியே வேண்டியதில்லை, நல்லா போல்டராக இருக்குது ப்ரெசன்ஸ். சீட்டோட ஹைட்டுமே நம்ம சிட்டிங் ரேஞ்சிலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு போல்டர் ப்ரெசன்ஸ் கிடைக்குது. ஓகே, ரைடர் ட்ரையாங்கிள் கரெக்டாக அந்த டேங்க் டிசைன் பண்ணியிருக்காங்க. கால் வந்து கரெக்டாக உள்ளே போகிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ ரைடர் ட்ரையாங்கிள் பாருங்கள், இதான் ரைடர் ட்ரையாங்கிள். அந்த நேக்கட் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பெக்ஸ் ரேஞ்சில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நைஸ். ஸோ சீட் கம்ஃபர்ட் பெட்டராக இருக்குது, ரைடிங் போஸ்டரும் ஃபீல்ஸ் குட். ஓகே, அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, பில்லியனுக்கு சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரெண்டு சைடு கால் போட்டு உட்காரவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி கிராப் ரயிலையும் நல்லா பிடிச்சிக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஒரு சைடு உட்கார்றவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். அது காரணம் இந்த சேட்டலைட். சேடல் வந்து ஒரு கம்பேரிங் டு N125 இந்த பைக்கில் சேடல் கொஞ்சம் கூட தான். அதே மாதிரி சீட்டுமே வந்து ஸ்டெப் சீட்டாக கொடுத்துருக்காங்க, சீட் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் ஏறி உட்காந்துடலாம், பட் அது வந்து 1 or 2 டைம்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஒரு சைடில் உட்கார லேடிஸ்க்கு. ஸோ அது போக போக பழகிடும். நீங்கள் எக்ஸ்ட்ரீம் 125 பார்க்குறீங்க, ஃபேமிலி யூஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபேமிலியோட போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து தென் டிசைட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஆப்ஷன் ரிலேபிளாக இருக்கும். சீட்டுமே ரொம்ப லென்த் கிடையாது, பட் இருந்தாலும் விட் அதிகம். ஸோ விட் அதிகனால ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் லென்த் அதிகம் கிடையாது. அதனால் ஃபேமிலி யூஸ் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு சஜஷன், ஃபேமிலியோட போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. N125 எர்கனாமிக்ஸ் ஈஸியாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம் 125ல இந்த இடத்துல அந்த சீட் வந்து தட்டுச்சு, பட் இதில் தட்டல. அது காரணம் ஃப்ளாட்டான சீட்ஸ். சொல்லப்போனால் இது ஸ்பிளிட் சீட்ஸ். எக்ஸ்ட்ரீம் 125ல இருக்குது ஸ்டெப் சீட்ஸ், ஸ்டெப் இருக்கும், இது ஸ்பிளிட் மட்டும். இருந்தாலும் ஃப்ளாட்டர் ரேஞ்சில் தான் இருக்குது, ஈஸியாக ஏற முடியுது. ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவான எர்கனாமிக்ஸ்னு சொல்லலாம். ஹைட் மட்டும் கொஞ்சம் கூட, நீங்கள் 5.3 ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் வந்து 5 ஃபீட் இருந்தாலே ட்ரை பண்ணலாம், பிகாஸ் லோவாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமில் சீட் வந்து நல்லா ஒரு போல்டர் ப்ரெசன்ஸ் கொடுத்துச்சு. அதே மாதிரி டேங்க் மேலே வரைக்கும் ப்ரொடெக்ஷனுக்காண்டி சீட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் முன்னாடி ஒரு குழந்தையும் உட்கார வச்சுக்கலாம், இப்படி குழந்தைய உட்கார வச்சுக்கலாம். உங்களோட ப்ரொடெக்ஷனுக்காண்டியும் முன்னாடி சீட்டை நல்லா மேலே ஏற்றி கொடுத்துருக்காங்க. 2 லெவல் அட்வான்டேஜ் இதில் இருக்குது. அண்ட் தென் ரைடிங் போஸ்டர், இதில் வந்து 6 ஃபீட்டாக இருந்தாலும் கால் உங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிற ரேஞ்சுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸிங் இருக்குது. ரைடிங் போஸ்டர் ஷார்ட்டான ஹேண்டில் பார். எக்ஸ்ட்ரீமில் ஹேண்டில் பார் ஒய்டாக இருந்துச்சு ரொம்ப, இதில் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லா அஜைலாக இருக்குன்னு சொல்லலாம். டர்னிங் ரேடியஸ் ஓகே தான், ரெண்டு பைக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ரேஞ்ச் தான். ரொம்ப பயங்கரமான டர்னிங் ரேடியஸ் இருக்குமானா கிடையாது. லைட் வெயிட் ஹேண்டில் பாரில், கிளிப்பான ஹேண்டில் பாரில் தான் பெட்டராக இருக்கும். ஓகே, லீன் ரேஞ்ச் வந்து இந்த பைக்லையும் அந்த அளவுக்கு இல்லை, பிகாஸ் இதுவும் டுவர்ட்ஸ் த ரைடர் தான், அப்ரைட்டாக தான் இருக்குது. பட் எக்ஸ்ட்ரீம் கொஞ்சம் இன்னும் நல்லா அப்ரைட்டாக இருந்துச்சு. ஓகே, ரைடிங் போஸ்டர் ஈக்குவல் தான். எக்ஸ்ட்ரீம் 125 சீட் வந்து கம்ஃபர்டபுளான சீட்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி தை சப்போர்ட் நல்லா கிடச்சிச்சு. ஸோ அந்த சீட்டுக்கு வந்து ரேட்டிங் 9 கொடுத்தோம் அப்படின்னா இந்த சீட்டுக்கு 7 கொடுக்கலாம், பிகாஸ் இதுவும் கம்ஃபர்டபுள் தான். பட் எக்ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான்.
விட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஹேண்டில் பார் வந்து ஒரு கம்பேர் டு எக்ஸ்ட்ரீம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. அதனால சிட்டிக்குள்ள ஓட்டுறது நல்லா அஜைலாக இருக்கும். பட் எக்ஸ்ட்ரீம் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரீமில் சேடலோட ஹைட் வந்து அதிகம். பட் N125 சேடலோட ஹைட் கம்மி. சீட்டோட லென்த் ஓகே, பட் விட்டு கம்மி. அதில் லென்த் கம்மி, விட்டு ஓகே. அப்படியே கான்ட்ராடிக்டாக இருக்குது. கிராப் ரயில், அது ஸ்ப்ளிட் கிராப் ரயில், இதில் ஃபுல் கிராப் ரயில். அதனால ஃபேமிலி கண்டிஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரீம் கம்பேர் பண்ணும்போது N125 நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ எக்ஸ்ட்ரீம் 125 வாங்கலான்னு இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 125 பாருங்க, N125 பாருங்க. N125 வாங்கலான்னு இருக்கீங்கன்னா N125 பாருங்க, எக்ஸ்ட்ரீம் 125 பாருங்க. உங்களோட கன்ஸ்டன்ட், உங்க ஃபேமிலியோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த பைக் இருக்கோ அந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணுங்க. பட் ஃபேமிலி கண்டிஷனுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பைக் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தென் முடிவு பண்ணுங்க. அப்புறம் தான் அந்த ஆப்ஷன் வந்து ரிலையபிளா இருக்கும். இப்போதைக்கு இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ல நம்ம வச்சிருக்க பைக்ல அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நினைப்போம். அட்லீஸ்ட் ஒரு நல்ல ரீட் அவுட்டாக இருக்கணும், நமக்கு இன்ஃபர்மேட்டிவான ரீட் அவுட் இருக்குன்னு நினைப்போம். இந்த ரெண்டு பைக்ல எந்த பைக்ல அதிகமான ஃபீச்சர்ஸ், அதிகமான ரீட் அவுட்ஸ் இருக்கு அப்படின்றத வாங்க பார்ப்போம். N125 கிளஸ்டர் பார்த்தோன்னா LCD டிஜிட்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஹை லேட்டஸ்ட் ரைட் அப்படின்னு சொல்லி UI வருது. சைட்ஸ் அண்ட் இண்டிகேஷன் இருக்கு, சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் சென்சார் இருக்கு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துருது. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கிடையாது. அதே மாதிரி ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் சப் சிஸ்டம் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். சைலன்ட் ஸ்டார்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. USB A டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. மேல் இண்டிகேஷன்ஸ்லாம் வந்துருது. ஓடோமீட்டர், ஃபியூல் கேஜ் லெவல், ஸ்பீடோமீட்டர் அண்ட் RPM மீட்டர் கிடையாது. அதே மாதிரி மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரீஃபியூலிங் இண்டிகேஷன், இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ட்ரிப் 1ல எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, ட்ரிப் 2ல எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, வார்னிங்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத காமிக்குது. கிளாக் இருக்குது அண்ட் ப்ளூடூத் ஆன் இருக்குது. ப்ளூடூத்தோட டிவைஸ் நேம் வரும். இந்த ரீட் அவுட்ஸ் எல்லாம் N125 இருக்குது. ஸோ நான் இந்த மீட்டரில் வந்து மிஸ் பண்ணுற ரெண்டு விஷயம், டாக்கோமீட்டர்ஸ் அண்ட் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர். இந்த ரெண்டு விஷயம் மட்டும் கொடுத்தாலே இதில் வந்து போதுமானதாக இருந்திருக்கும். அந்த ரெண்டை மட்டும் இதில் மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்ட்ரீம் 125 என்னென்ன இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போம். எக்ஸ்ட்ரீம் 125 கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் LCD டிஜிட்டல் கிளஸ்டர் தான். டாக்கோமீட்டர்ஸ் வந்துருது, ஸ்பீடோமீட்டர் இருக்கு, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்கு, ஓடோமீட்டர் இருக்கு, டைம் காமிக்குது, ஃபியூல் கேஜ் லெவல், கீழ் இண்டிகேஷன்ஸ்லாம் வந்துருது. சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் சென்சார் வந்துருது. இந்த மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஆவரேஜ் மைலேஜ், அதுக்கப்புறம் ஓடோமீட்டர். இன்ஸ்டன்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி கிடையாது. அதே மாதிரி ட்ரிப் மீட்டருக்கு தகுந்த மாதிரி மைலேஜ் காமிக்கல. ஓகே, இது ஆவரேஜ் மைலேஜ் காமிக்குது போதும். N125 என்னென்ன மிஸ் பண்ணுறோன்னு சொன்னோமோ அதெல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரீமில் ஹேண்டில் பார் கீழே USB A டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அசட் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டுவல் சேனல் ABSல வந்து லேப் டைமர் மோடும் வரும். இந்த செக்மெண்ட்டுக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் காம்படிட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. கில் சுவிட்ச் இன்டெகிரேட்டட் செல்ஃப் ஸ்டார்ட் வந்துருது அண்ட் கிக்கருமே ரெண்டு மோட்டர் சைக்கிளையும் வந்துருது. மக்களை பல்சர் N125 வெர்சஸ் எக்ஸ்ட்ரீம் 125 ரெண்டு பைக்கில் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ரெண்டு பைக் யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்றது ஆல்மோஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். ஃபைனலாக பிரைஸ் வச்சு கன்க்ளூட் பண்ணுவோம். N125 LED டிஸ்க் வேரியண்டோட பிரைஸ் வந்து 92,700 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. LED டிஸ்க் ப்ளூடூத் வேரியண்டோட பிரைஸ் வந்து 96,700 வருது எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். எக்ஸ்ட்ரீம் 125 IBS வேரியண்டோட பிரைஸ் வந்து 95,000 வருது. ABS வேரியண்டோட பிரைஸ் வந்து 99,500 வருது. பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து பேஸ் வேரியண்ட்டுக்கு 2,500 கிட்ட மாறுது. டாப் வேரியண்ட்டுக்கு 4,000 கிட்ட ரெண்டு பைக்கும் பிரைஸ் டிஃபர் ஆகுது. நீங்கள் அஃபோர்டபுளாக பார்க்குறீங்க அப்படின்னா யூ கேன் ப்ரிஃபர் N125 பிரைஸ் ரேஞ்சில். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். N125 ப்ரோஸ் ஸ்போர்ட்டியரான டிசைன், அந்த ஷார்ப்பான டிசைன் வந்து அந்த ஸ்போர்ட்டினஸை காமிக்குது. ரெண்டாவது சேடலோட ஹைட் வந்து லோ while comparing to எக்ஸ்ட்ரீம் 125. நான் லைவாக பார்க்கும்போது சேடலோட ஹைட் வந்து N125 கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீட்டோட லெவலும் லோவாக இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் எக்ஸ்ட்ரீம் 125. சேடலோட ஹைட்டும் கூட, சீட்டும் ஸ்டெப் சீட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் டாலாக தான் இருக்குது. ஃபேமிலி ப்ரொபோஷனுக்கு சூட் ஆகிற மாதிரி டிசைன் இருந்தாலும், சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தாலும், கிராப் ஹேண்டில் ஸ்போர்ட்டியரான கிராப் ஹேண்டில், இதில் ஃபேமிலி யூஸ் பண்ணுற மாதிரி கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. எல்லா பக்கமும் பிடிச்சிக்கலாம். ஸோ சப்போர்ட் இஸ் குட் இன் N125 அண்ட் சீட் இஸ் ஆல்சோ ஈஸி ஆக்சசபிள். சேடலோட ஹைட்டும் லோ. ஸோ அதனால் இது ஒரு மேஜர் அட்வான்டேஜாக N125 பார்க்குறேன். எக்ஸ்ட்ரீம் 125 அது எல்லாமே கூட இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி N125 மட்டும்தான் வருது. லேடிஸ் ஃபுட் ஸ்டெப்பையும் ஸ்டாக்லேயே பஜாஜ் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெயிட்டும் லெஸ் வெயிட் தான், கம்மியான வெயிட்னால ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியும். அண்ட் ஃபைனலாக அஃபோர்டபுள் இன் இட்ஸ் கிளாஸ் 92,700 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. ஸோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பைக் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணால் ஒரு ஸ்போர்ட்டியரான பைக். எக்ஸ்ட்ரீம் 125 ப்ரோஸ் ஸ்டைலிஷான டிசைன், ஃபேமிலி கம் ஸ்போர்ட்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். டிசைன் எனக்கு எக்ஸ்ட்ரீம் 125 டிசைன் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் 125 ஆல் LED லைட்ஸ், இண்டிகேட்டர் முதற்கொண்டு LED. இது ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லலாம். செக்மெண்ட்டே இல்லாத ஒரு விஷயம் ABS, சிங்கிள் சேனல் ABS 120cc ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ட்ரீமில் ஹீரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் அசர் லாம்ப்ஸ் இந்த செக்மெண்ட்டில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ இந்த எக்ஸ்ட்ரீம் 125 கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம், பிரேக்கிங் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கணும், ஓவரால் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ரியரில் பெரிய டைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் 125 ப்ரோஸ். கானை வச்சு தான் டிசைட் பண்ண போகிறோம். N125 கான் பார்த்தோன்னா பைக் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குது, அதே மாதிரி ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு கிடையாது. கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் லோவாக இருந்தால் பயங்கரமாக வந்திருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். சொல்லப்போனால் பீக் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது என்னோட கருத்து. எக்ஸ்ட்ரீம் 125 கான் பார்த்தோன்னா சேடலோட ஹைட்டு கூட, அதே மாதிரி லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் ஆக்சசரியாக தான் வருது. நீங்கள் காசு கொடுத்து தான் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வைல் கம்பேரிங் டு பஜாஜ், எக்ஸ்ட்ரீமில் பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான்.
இப்போ பஜாஜோட பிளாஸ்டிக் குவாலிட்டி 9 கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமோட பிளாஸ்டிக் குவாலிட்டிக்கு வந்து நம்ம ஒரு 7 கொடுக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ப்ராப்பராக தான் இருக்குது. பட் அந்த பிளாஸ்டிக் நாய்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கேட்குது. பட் பஜாஜில் அது கேட்கல. ஸோ அதனால் பிளாஸ்டிக் குவாலிட்டி பஜாஜில் பெட்டராக இருக்குது. குவாலிட்டி இஷ்யூ கிடையாது, அது பிளாஸ்டிக்கோட மெட்டீரியல் குவாலிட்டி தான் டிஃபர் ஆகுது. ஸோ இதான் என்னோட கருத்து. இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நான் அனலைஸ் பண்ணதில் எனக்கு கிடைச்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு இதில் எது தேவையில்லை அப்படின்றத நீங்கள் பார்த்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காண்டி தான் ஷேர் பண்ணுறது. அதே மாதிரி மைலேஜ் பார்த்தோன்னா ரெண்டுமே 125cc தான். 55 to 60 நீங்கள் எதிர்பார்க்கலாம். பவர் கூட இருக்குது, மைலேஜ் கம்மியாக கொடுக்கும் அப்படிலாம் கிடையாது. மைலேஜ் வந்து ரெண்டு பைக்குமே 55 to 60 நீங்கள் ரேஷ் பண்ணி ஓட்டிங்கன்னா 55 அரௌண்ட் கிடைக்கும். நல்லா எக்கனாமிக்கலாக ஓட்டிங்கன்னா 60 எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுக்கணும்னாலும் உங்களோட ரைடிங் கண்டிஷனை பொறுத்து அது வந்து உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். அதான் ஸ்பெஷல். மைலேஜ் வந்து எப்பயுமே டிபெண்ட்ஸ் அப்பான் த ரைடர். ஸோ அவங்க பைக் எப்படி ரைட் பண்ணுறாங்க, பைக் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பொறுத்து தான் உங்கள் மைலேஜ் கொடுக்க போகுது. அதான் விஷயம். ஸோ இதான் ஓவராலாகவே ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 vs பஜாஜ் பல்சர் N125ல என்னோட கருத்துக்களை, என்னோட பர்சனல் ஒப்பீனியனை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வச்சு தான் கம்பேர் பண்ணியிருக்கேன். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. என்னோட இம்ப்ரெஷன்ஸ் என்ன, அதே மாதிரி இப்போ மக்கள் வந்து எப்படிலாம் பார்க்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு ரிவ்யூ நான் பண்ணியிருக்கேன். இதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. அண்ட் லாங் டிரைவ் போகிறீங்கன்னா கியர்ஸ் வந்து மறந்துடாதீங்க. இருந்தால் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுங்கள், இல்லைனா ஹெல்மெட்டாவது யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சேஃப்.